வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். இதுக்கு முன்னாடி லாஸ் ஆஃப் மோஷன் வரைக்கும் டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். அந்த லாஸ் ஆஃப் மோஷன் வரைக்கும் நம்ம என்ன எதை பத்தி படிச்சிருந்தோம் அப்படின்னா மோஷன். அதாவது நம்ம பிசிக்ஸ்ல பெரும்பாலும் படிக்கிறது என்ன, நகர்வு பத்தி தான் படிக்கிறோம். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, அதை மூவ்மெண்ட் ஆர் மோஷன் சொல்றோம். இதை லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி மோஷன்ஸை பத்தி படிச்சுட்டு காரணம் என்ன நமக்கு தெரியாது இது வரைக்கும். ஒரு பொருள் நகருது எப்படி, 1 டைமென்ஷன்ல அது நகரலாம், அல்லது 2 டைமென்ஷன்ல நகரலாம், அல்லது 3 டைமென்ஷனல் மோஷன் கூட இருக்கு. ஆனா அந்த மோஷன்ஸை பத்தி, அந்த மோஷன்ஸ்க்கான காரணம் என்ன அப்படின்றத லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் தான் படிச்சு முடிச்சோம். இப்போ ஒர்க், எனர்ஜி, பவர். இதுக்கு அடுத்த லெவல்ல ஒர்க்னா என்ன, தனியா பவர் அப்படின்ற ஒரு டாபிக், எனர்ஜி, இது மூணு தனித்தனியா பார்க்க போறோம். அப்புறம் மூணுக்கு இடையில உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது மூணுக்கான இடையில தொடர்பு என்ன, தமிழ்ல வந்து நீங்க வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் அப்படின்றது வேலை, தெரிஞ்சதுதான். எனர்ஜி அப்படின்னா ஆற்றல், பவர் திறன் அப்படின்னு சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் ஒர்க். ஒர்க்னா என்ன அர்த்தம்? ஒர்க்னா பாருங்க, அதை பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும், ஜீரோ ஒர்க்கும் இருக்கும். ஜீரோ ஒர்க்னா என்ன அர்த்தம்? நீ வேலை செய்யல, அவ்வளவுதான். இந்த வேலை செய்யலன்றத பிசிக்ஸ்ல எப்படி டிஃபைன் பண்ண போறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நார்மலா நம்ம ஒரு பொருளை, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை எப்படி எடுக்கிறேன், திரும்ப அதே இடத்துல வச்சிடறேன். நான் வேலை செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்கேன். ஆனா பிசிக்ஸோட டேர்ம்ஸ் படி பிசிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு சைக்கிளிக் பாத்துல, ஒரு சுற்றுவட்ட பாதையில போச்சு அப்படின்னா அதோட இடப்பெயர்ச்சி சுழி ஆயிருது. இடப்பெயர்ச்சி அதாவது நகர்வு, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிருச்சு அப்படின்னா அது வேலை செய்யப்படல அப்படின்னு அர்த்தம். இப்போ வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னா நகர்வு இருந்திருக்கணும். அப்ப எப்படி இதை பிசிக்ஸ்ல நம்ம டெஃபினிஷன்ல சொல்றோம் பாருங்க. ஒர்க் டன் அப்படின்னாலே, ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ். நீங்க ஒரு விசையை கொடுக்காம அந்த பொருளை நகர்த்த முடியாது, அந்த விசையை தான் ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நகர்வு. நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த பொருள் நகர போகுது. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து நீங்க டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸோட வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்டோட வெக்டார் குவான்டிட்டி, இது ரெண்டு குவான்டிட்டிக்கான டாட் ப்ராடக்ட் தான் ஒர்க்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். இதான். அப்ப இது வந்து நம்ம எப்படி டாட் ப்ராடக்டோட வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ds அப்படின்னு வச்சுக்கிறேன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is infinitesimally small, so f ds into cos theta அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இது ஏன் இப்படி சொல்றோம், ஏன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் அப்படின்றது ab cos theta அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டும் ஸ்கேலார் குவான்டிட்டி ஆயிருது. அப்போ வெக்டார் குவான்டிட்டியை ஸ்கேலார் ப்ராடக்டா நீங்க மாத்தும் போது cos theta நம்ம சேர்க்க வேண்டிய ரூல் இருக்கு. அது வெக்டார்ஸ் நம்ம படிச்சது தான், சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத எப்படி சொல்லலாம், ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டாவோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் ஒர்க்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஒரு பொருள் இப்படி இருக்குது, இது ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் ஒரு சர்ஃபேஸ்ல வச்சிருக்கோம். இதுக்கு மேல ஒரு நபர் நின்று நகர்த்துறாரு, தள்ளுறாரு, புஷ் பண்றாரு. இந்த பொருள் நகருது. இவ என்ன அப்ளை பண்றாரு, ஃபோர்ஸ் அப்ளை பண்றாரு. இந்த பொருள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் நகர்ந்துருது. அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், dx ஆர் ds. டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. அப்போ ஃபோர்ஸ் நடந்திருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துருச்சு. இது ரெண்டுத்தோட வெக்டார் குவான்டிட்டி தான் நம்ம ஒர்க் டன் சொல்றோம். காஸ் தீட்டா என்னன்னு சொல்லலாம், இவங்க ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனும் சேமா இருக்கு. ஸோ தட் தீட்டாவோட வேல்யூ 0 இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் போத் ஆர் பேரலல். தீட்டா ஈக்குவல் டு 0னா காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ நீங்க ஒர்க் டன் f ds cos theta போட்டீங்கன்னா இந்த cos theta வேல்யூ 1 ஆயிட்டதுனால f ds தான் ஒர்க் டன் வேல்யூ. இது பாசிட்டிவ் ஒர்க் டன், சரிங்களா? அதே மாதிரி நெகட்டிவ் ஒர்க் டன். நெகட்டிவ் ஒர்க் டன்ல பாருங்க, இப்போ ஒரு பொருள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் பொருள் எடுத்துக்கிறாம ஒரு ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஹியூஜ் மாஸ், ஏதோ பெரிய மாஸ் ஒன்று இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயின் எடுத்துக்குவோம், அல்லது ஒரு பஸ், இந்த மாதிரி ஏதாவது பெரிய பொருளை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ட்ரெயின் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து ஒருத்தர் அதே மாதிரி புஷ் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணா ட்ரை பண்றாரு, இந்த ஆப்போசிட் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ளைங் ஃபோர்ஸ், நீங்க எந்த ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் கன்சிடர் பண்றீங்க, அந்த ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் இதான் விசை, நீங்க செலுத்துற விசை. டிஸ்பிளேஸ்மெண்ட் சி, நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ்னால ட்ரெயின் இப்படி நகர்ந்துட்டு இருக்க பொருள் சடனா அப்படி நகர்ந்துராது, சரிங்களா? அப்போ ஆப்போசிட்ல வரணும்.
ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்கு ட்ரெயின். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன். அப்போ எஃப் டிஎஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் என்ன? இதுக்கும் இதுக்கு இடையில ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒர்டன் என்ன மாறிடும்னா காஸ் 180 டிகிரி அதோட வேல்யூ -1. காஸ் 180 -1 ஆயிடுச்சு. அதனால ஒர்டன் ஈக்குவல் டு எஃப் டிஎஸ் காஸ் 180 பதிலா நீங்க -1 போடுங்க. ஸோ ஒர்டன் பிகம்ஸ் -f ds. நெகட்டிவ் ஒர்டன் கிடைச்சிருக்கு. சரி, எப்படி நம்ம ஜீரோ ஒர்டன் கொண்டு வர்றது? இப்போ ஒரு பெரிய மாஸ், ஒரு மாஸ் மேல இருந்து இப்படி கீழே விழுதுன்னு வச்சுக்கோ. மாஸ் மேல இருந்து கீழே விழுது. உங்களோட டைரக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இங்க பாருங்க இப்படி இருக்கு. இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு நீங்க ஆங்கிள் போடுங்க. நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸோட டைரக்ஷன், பொருள் விழுகிற டைரக்ஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ரெண்டு கடையில ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கு. ஸோ தட் இங்க அதே ஃபார்முலா ஒர்டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் 90 டிகிரின்னு வந்துருக்கு. ஸோ we know cos 90 degree is 0. So that இதுக்கு 0 அப்ளை பண்ணீங்கன்னா FDS into 0 work equal to 0. So அப்ப இங்க நான் வேலையை செய்யலையா, நான் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, ஆனா அந்த ஃபோர்ஸ்னால இந்த பொருள் நகரல. ஃபோர்ஸ் அப்ளை ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, நீங்க ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும். கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கணும். இது ரெண்டு இருந்தா வேலை நடந்துருச்சுன்னு சொல்லிடலாம். ஃபோர்ஸ் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கா? ஆமா, மேல இருந்து நடந்திருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா யாருனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு? ஃபோர்ஸ் நீங்க கொடுத்ததுனால நடந்துச்சா? நீங்க கொடுத்ததுனால ஒரு ஃபோர்ஸ் நடந்தா ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல நீங்க எந்த திசையில விசையை கொடுத்தீங்க அதே திசையில தான் நகர்வு இருக்கணும். அந்த திசையில நகர்வு இல்ல. சோ அதுக்கு செங்குத்து திசையில இருந்திருக்கு. அப்போ இந்த பொருளின் நகர்வுக்கு உங்களோட விசை எந்த வகையிலையும் பங்களிக்கல, கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. அதனால உங்களோட விசையினால இந்த வேலை நடக்கல. வேலை நடந்ததுக்கு வேற ஒரு காரணம், அது புவியீர்ப்பு விசையினால நடந்திருக்கு. மேல இருந்து கீழே வந்ததுக்கு காரணம். அப்ப இங்க ஒர்க் டன் எதனால நடந்துச்சு அப்படின்னா, மேல இருந்து கீழே ஃபாலிங் ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா கிராவிடேஷன் டியூ டு எர்த், அதனாலதான் நடந்துச்சு, தவிர உங்களால நடக்கல. சோ அப்ளைடு ஃபோர்ஸ்னால இங்க நடந்த வேலை என்னன்னு கேட்டா 0. இங்க வேலை தான் நடக்கல. சரிங்களா?